கோபால் ஒரு விவசாயி. அவருக்கு ஒரு சின்ன நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் நெல் பயிரிடுவார். கோபாலின் உழைப்பு பிரபலம். அவர் பயிரிடும் நெல் அரிசி ஆகி பல வீடுகளுக்கு செல்லும். அந்த அரிசியை சாப்பிட்டு எல்லோரும் கோபாலை வாழ்த்துவாங்க. கோபால் தன் நிலத்தை சேய் போல பார்த்துக் கொள்வார். தினமும் காலையில் எழுந்து நிலத்தை சுத்தம் செய்வார். பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். பூச்சிகள் அண்டாமல பார்த்துக் கொள்வார். கோபாலின் மனைவி அவருக்கு உதவி செய்வார். இருவரும் சேர்ந்து தங்க நிலத்தை செழிப்பா வைத்திருந்தாங்க. அவர்களின் வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஒரு வருடம் கோபாலின் நிலத்துக்கு காங்கள் வர ஆரம்பித்தன. அவ சூட்டமாக வந்து பயிர்களை சேதப்படுத்தின. காகங்கள் நெல்ல கொத்தி தின்ன. கோபால் வருத்தப்பட்டார். தான் கஷ்டப்பட்டு உழைத்த பயிரை காகங்கள் அழிப்பதை பார்த்து அவருக்கு கண்ணீர் வந்தது. தன் மனைவியிடம் இந்த காங்களை எப்படி விடுவது என்று கேட்டார். கோபாலின் மனைவி, காங்களை விரட்ட பல வழிகள் இருக்கு. சத்தம் போடலாம், பொம்மைகள் வைக்கலாம் என்ன. ஆனால் எந்த வழியும் வேலை செய்யவில்லை. காகங்கள் போகவே இல்லை. கோபாலுக்கு என்ன செய்வன்னு புரியல. ஒரு நாள் கோபால் ஊருக்கு போனார். அங்கு ஒரு கடையில் விஷம் விற்பனைக்கு இருப்பதை பார்த்தார். இந்த விஷத்தை வைத்து காகங்களை கொல்லாமனு கடைக்கார் சொன்னார். கோபால் யோசித்தார். இந்த விஷம் மண்ட பாதிக்குமா என்று கேட்டார். கடைக்கார், ஒன்னும் ஆகாது, காங்கள் மட்டும்தான் சாகும் என்றார். கோபால் விஷத்தை வாங்கி வந்தார். நெல்லில் விஷத்தை தூவினார். மறுநாள் காலை பார்த்தால் பல காகங்கள் சித்திகந்தன். கோபால் சந்தோஷப்பட்டார். இனிமே காங்க தொல்லை இல்லை என்று நினைச்சார். ஆனா சில நாட்களுக்குள்ளேயே அவரது நிலத்துல பயிர்கள் வாடின. மண் நிறம் மாறியது. விஷம் காங்களை கொன்றது மட்டுமல்ல, மண்ணையும் நச்சுத்தமையாகிவிது. கோபால் தான் செய்த தவறை உணர்ந்தார். அவரது பேராசை அவரையே சீரழிச்சுட்டது. கோபால் அழுதார். அவரது மனைவி, இயற்கையோடு விளையாடச் சூடாது. நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும் என்ன.